நண்பர்களே, ஏங்க அப்படின்ட்டு அந்த வீடியோ போட்டு இப்போ பிரபலமாயிருக்கார்ல, கூமாப்பட்டி தீவு, கூமாப்பட்டி ஐலேண்ட் அப்படின்னு கொண்டு வந்திருக்கார்ல, அந்த இளைஞரின் பேர் வந்து தங்கப்பாண்டி. அவர் வந்து கூமாப்பட்டிக்கு பக்கத்தில இருக்கக்கூடிய ராமசாமியாபுரம் என்ற கிராமத்தை சேர்ந்தவர். அவங்க அப்பா வந்து ஒரு கறிக்கடை வச்சிருக்கிறாங்க போல. ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்தவர் தான், பட்டதாரி இளைஞர். அவர் இப்போ விவசாயம் பார்த்துக்கிட்டு, இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இன்ஸ்டால வந்து ரீல்ஸ் விடுறது தான் வந்துட்டு ஒரு பொழுதுபோக்கா வச்சிருக்காரு. அவர் பார்த்தோன்னா, ரொம்ப காலமாவே வந்துட்டு அவரு அந்த பகுதியில நொங்கு வெட்டி சாப்பிடுறது, அப்படி இப்படின்னு நெறையா விஷயங்கள வந்துட்டு ரீல்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனா சமீப காலமா வந்து தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா, அந்த குளிக்கிறது இது சம்மந்தமான இது, அங்க கிணத்துல போய் குளிக்கிறது, மழை காலத்தில அங்க இருக்க நீரோடைகள், அத்திக்கோயில் இந்த மாரி நீரோடைகள்லாம் இருக்கும். அந்த நீரோடையில போய் குளிக்கிறது, புலவக்கல் டேம்ல போய் குளிக்கிறது, இந்த மாரிலாம் பண்ணி தான் ரீல்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த ரீல்ஸ வந்துட்டு யாரோ ஒரு யூடியூப் பிரபலங்கள்லாம் வந்து பார்த்ததுக்கப்புறம், அவங்கலாம் வந்துட்டு இந்த ஊர் ஊரா போயிட்டு டூர் அடிச்சு, அந்த ஊர பத்தி சொல்ற மாரியான இருப்பாங்கல்ல, அவங்கலாம் வந்து என்னடா இது கூமாப்பட்டின்னு ஒரு தீவுன்னு சொல்றாங்களே, அது என்னன்னு பார்க்கலாமே அப்படிங்கிற மாரி நெனப்பு வந்து, முதல்ல அந்த ரீல்ஸ வந்துட்டு அப்படியே ட்ரெண்ட் ஆக்கி விடுறாங்க. ட்ரெண்ட் ஆக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்தா, இப்ப அது மாரி நெறையா யூடியூபர்ஸ் வந்து என்ன ஆயிப்போச்சுன்னா, கூமாப்பட்டி தீவுன்ட்டு ஏதோ ஒரு ஊட்டி, சிம்லா இதுக்கு ஈக்குவலா இருக்குன்ட்டு அவர்லாம் சொல்லியிருக்காருன்ட்டு, நேற்றெல்லாம் பார்த்தோன்னா, நெறையா குவிஞ்சிருக்கிறாங்க. அங்க கோயம்புத்தூர்லேருந்து, திண்டுக்கல்லேருந்து, சிவகங்கை, நாமக்கல், திருச்சி இப்படி நெறையா ஊர்லேருந்து வந்து குவிஞ்சிட்டாங்க. ஆனா பார்த்தோன்னா, கூமாப்பட்டி உண்மையிலே பார்த்தா ரொம்ப ரொம்ப சின்ன கிராமம். ஒரு நெருக்கடியான ஒரு கிராமம். பேருந்தே பார்த்தோன்னா, இடிச்சு இடிச்சு தான் போற மாரி தான் இருக்கும். அந்த மாரி ஒரு நெருக்கடியான ரோடு இதெல்லாம் இருக்கும். மற்றபடி அங்க தங்குறதுக்கு இதுக்கெல்லாம் வசதி கிடையாது. தங்குற வசதி, சாப்பாட்டு நல்ல ஹோட்டல்னா கூட அங்க கலசலிங்கம் காலேஜ் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கோயில் ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி. அங்கேருந்து தான் நம்ம வந்துட்டு சாப்பாடே ரெடி பண்ணணும். அந்த மாரிலாம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா, இந்த பிளவக்கல் அணை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலாக அது வந்து அங்க வந்து ஒரு யானை வந்து குட்டி போட்டது அப்படின்னு சொல்லிட்டு, அது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலா இருக்குன்னு டக்குன்னு வனத்துறை வந்து அவங்க கையில எடுத்து, அத பொதுமக்கள் வர்றதையும் தடை பண்ணிட்டாங்க. இப்ப 5 ஆண்டுகளுக்கு மேல அப்படிதான் தடை போயிட்டு இருக்குது. ஆக அந்த புலவக்கல் அணைக்குள்ள போயிட்டு இவர் குளிச்ச மாரி வந்துட்டு ரீல்ஸ் போட்டதுல அது ஒரு இவருக்கு ஒரு சிக்கல் மாரி வர்ற மாரி ஆயிடுச்சு. எப்படி இவர் நுழைஞ்சான்ட்டு. பார்த்தா அது புலவக்கல் அணையின் பின்பக்கம் கூடி வந்துட்டு சில மக்கள்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அது மாரி தான் இவர் போயிருப்பார் போல தெரியுது. இப்ப அதையும் தடை பண்ணிட்டாங்க. ஆக ரீல்ஸ் பண்ணுங்க, சொந்த ஊரை பெருமைப்படுத்துங்கள். ஆனா வந்துட்டு கொஞ்சம் ஆ ரொம்ப உண்மைக்கு புறம்பான செய்திய தராய்ங்க. அதேமாரி ஒரு டூரிஸ்ட் வராங்கன்னா, அவங்களுக்கு கைட் பண்ற மாரி, இந்த இடம் இந்த மாரி இருக்குங்க. மழை காலத்தில வந்தீங்கன்னா, இங்க குளிக்கலாங்க. இது இவ்வளோ தூரத்தில இருக்கு. அப்படிலாம் நீங்க சொன்னீங்கன்னா, வர்றவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்பாட்டோட வருவாங்க. இல்லாட்டா இந்த மாரி மொத்தமா வந்துட்டு இப்போ பொதுப்பணித்துறையே வந்துட்டு, ஐயோ! வந்து ஏமாறாதீங்கன்னு சொல்ற மாரி இருக்கு. ஆனா, ரீல்ஸ் போடுறவங்க கொஞ்சம் கவனத்தோட ரீல்ஸ் போடுங்க. நன்றி, வணக்கம்.